இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 8ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய வார்த்தை வழிபாட்டில் முதல் வாசகம் சீராக் ஞானாகமம் 27 அதிகாரம் 4 முதல் 7. இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 15 54 முதல் 58. லூக்கா நற்செய்தி 6 அதிகாரம் 39 முதல் 45 வரை. ஊசியை பார்த்து சல்லடை சொன்னதாம், நீ ஓட்டை என்று. நுனிமரத்தினின்று அடிமரத்தை வெட்டலாமா என்று இன்றைய வழிபாடு நமக்கு கேள்வி எழுப்புகிறது. கணவன் மனைவி ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து ஒரு நாள் காலையில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த வேளையில் சன்னல் வழியாக மனைவி பார்க்கிறாள். அடுத்த வீட்டு பெண் துணிந்த வைத்து காயப்போட்டுக் கொண்டிருந்தால் அதை பார்த்தவள் கணவனை நோக்கி சொல்லுகிறார், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த பெண் சரியாக துவைக்காமல் அழுக்கோடும் கரும்புள்ளிகளோடும் காயப்போடுகிறாள் துணியை என்று. இப்படி பல நாட்கள் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் கணவன் மௌனமாக இருந்தான். அதே மனைவி ஒரு நாள் வியப்போடு வந்தால், இப்போது அவள் நன்றாக துவைக்க கற்றுக்கொண்டாள், இப்போது எவ்வித அழுக்கோ கரும்புள்ளியோ இல்லை. உடனே கணவன் சொன்னான், அப்படியல்ல, நேற்று மாலையில் தான் நமது வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை எல்லாம் நன்றாக துடைத்து கரைகளை எல்லாம் அகற்றினேன் என்றான். ஆமன்குரியவர்களே, நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் என்று லூக்கா நற்செய்தி 6:41 ஆண்டவர் கேட்கும் கேள்விகளை நாம் ஒருபோதும் மற்றவர்களை குறை கூறும்போது மறந்துவிடவே கூடாது. மற்றவர் குற்றவாளி, குறையுள்ளவர் என்று நமது ஒரு விரல் அவர்களை சுட்டி காட்டும் போது மற்ற 3 விரல்களும் நம்மை நோக்கி அல்லவா திரும்புகின்றன என்பதை ஏன் மறந்து விடுகிறோம்? கண்ணாடி முன் நின்று பிம்பத்தை பார்த்து நீ குற்றவாளி என்றால் என் பிம்பமே என்னை பார்த்து நீ குற்றவாளி என்கிறதே. அதுபோல்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கண்ணில் ஒரு சிறு தூசி விழுந்து விட்டால் துடிதுடிக்கிறோம், கண்ணை கசக்குகிறோம், கண் சிவந்து விடுகிறது, கண்ணீர் வடிகிறது, கண் கூசுகிறது, சில நேரங்களில் கண்ணை காயப்படுத்துகிறது. கண் எதையும் தெளிவாக பார்க்க முடிவதில்லை. தெளிந்த நீரில் கண்ணை கழுவும் போது மறுபடியும் கண் சரியாகிறது. சிறு தூசி கண்ணில் விழுந்தாலே இவ்வளவு பிரச்சனை என்றால் ஒரு பெரிய மரக்கட்டை உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். நாம் பலரும் தன்னிடம் உள்ள குறைகளை மறைத்து கொண்டு பிறகு குறைகளையே பார்த்து பார்த்து சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி சுட்டி காண்பித்துக் கொண்டிருப்பவர்களை இயேசுவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இன்று நம்மையும் சகித்துக் கொள்வாரா? விடுதலை அடைந்தவர்கள் தான் விடுதலை கொடுக்க முடியும் என்கிற சித்தாந்தத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. குறையில்லாதவர்களுக்குத்தான் பிற குறைகளை சுட்டி காட்ட உரிமை உண்டு. வழிகாட்ட விரும்பினால் முதலில் வழியை நீ அறிந்திடு. அதனால் தான் தீர ஆராயாமல் குற்றம் சுமத்தாதே, முதலில் சோதித்து அறி, பின்னர் இடித்துரை என்கிறது சீராக் ஞானாகமம். பிறருடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது என்பது அல்ல இறைவார்த்தையின் நோக்கம். மாறாக எந்த நோக்கத்தோடு குறைகளை சுட்டி காட்டுகிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு சிலர் தங்களுடைய குறைகளை ஒரு பொருட்டாக கருதவே மாட்டார்கள். மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி என்று நம்முடைய முன்னோர்கள் கூறவில்லையா? அப்படி பிறருடைய குறைகளை கூட பூத கண்ணாடி கொண்டு பெரிதுபடுத்தி அதில் குளிர்காயும் மனநிலையைத்தான் இயேசு இன்று நேரடியாக சாடுகிறார். யாகவராயினும் நாக்காக்க என்பார் வள்ளுவர். நாம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கொண்டு பிறர் ஆக்கவோ அழிக்கவோ முடியும். ஒரு நாள் நாக்கு பல்லை பார்த்து, நீ அரைத்து கொடுப்பது நான் சுவைத்து உண்டுள்ளேன், அதனால் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றது. அதற்கு பல் நாக்கை பார்த்து, நான் அரைத்து கொடுப்பதை ஒழுங்கா மரியாதை தின்னிட்டு அடங்கிப்போ, நீ கண்டதை பேச அவன் உன்னை விட்டு எடுத்தவுடன் என்னை பார்த்தல்லவா பல்லை உடைப்பேன் என்கிறான் என்று நாம் சோகத்தோடு. நாக்குக்கு நரம்பில்லை,
எதையும் பேசும். தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு என்கிற வார்த்தைகளை மறந்துவிட வேண்டாம். நாவினால் சுட்டவிடு ஆறுவதில்லை. உறவுகள் சிதைய பேசும் வார்த்தைகளே பெரிதும் காரணம். உறவுகள் உடைய நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முக்கிய காரணம். சொல்லக்கூடிய இடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பதும் தவறுதான். சொல்லக்கூடாத இடத்தில் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லுவதும் தவறுதான். அதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார், கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை, ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். லூக்கா செய்தி 6 43 முதல் 44. இந்த கூற்றின் மூலம்தான் இயேசு கற்றுத்தரும் பாடம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நல்லவர் தன் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார், தீயதனின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் இறைவையே வாய் பேசும் என்பதுதான். உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா? அதை மறைத்து மற்றவர்களுடைய குறை காண்பதை நிறுத்துவோமா? உள்ளத்தின் நிறைவு எப்போதும் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். மனிதரை பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் என்று மத்தேயு நற்செய்தி 12:34, 36 முதல் 37 படிக்கக்கூடிய வார்த்தைகளை மனதில் நிறுத்துவோம். திருத்துதர் யாக்கோபு இவ்வாறு சொல்லுவார், ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர்நீரும் சுரக்குமா? அவ்வாறே உப்பு நீர் சுனையிலிருந்து நன்னீர் கிடைக்காது. பிறரை பற்றி பிறரின் குறைகளை பற்றி பேசுவதற்கு முன் 4 கேள்விகளை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்பார்கள் முன்னோர்கள். 1, பிறர் குறைகள் பற்றி பேசுவதில் இன்பம் காண்கின்றேனா? 2, எனது பேச்சு பிறர் வளர்ச்சிக்கும் நல்லுறவுக்கும் உதவுகிறதா? 3, பிறர் செய்யும் தவறுகளை உரியவர் முகத்தை பார்த்து நேரடியாக சொல்லும் துணிவு எனக்கு உண்டா? 4, குறை கூறுவது பிறர் மீது எனக்குள்ள அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்குமா என்று நாம் ஒவ்வொருவரும் தியானித்து பார்க்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும்போது, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் செய்யுங்கள் என்று மத்தேயு நற்செய்தி 7:12 கூறக்கூடிய பொன்விதிகள் நம்முடைய வாழ்வின் மையமாகும். நாடி நரம்புகள் எல்லாம் சென்றடையும். குறைகள் கூறுவதை விட அக்குறைகளை களைய ஏதாவது நம்மாலான எளிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். 3 அடி அகலப்பாலத்தில் சேரும் சகதியுமாய் இருந்த அந்த வீதியை கடக்க நேர்ந்தவர்கள் அரசையும் ஊராட்சி அலுவலகத்தை திட்டிக் கொண்டும் பொறுமிக் கொண்டும் போய்கொண்டிருந்தார்கள். அங்கே வந்த 10 வயது சிறுமி பக்கத்தில் பாதையோடு கிடந்த 6 மணலை கிடந்த 6 அரை செங்கற்களை எடுத்து பள்ளத்தில் அரையடிக்கு ஒரு கல்லாக வைத்தாள். அவற்றின் மேல் கால் வைத்து கடந்து சென்றால் பலரும் அவரை பின்பற்றி சென்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நமது சமுதாயத்திலும் சேதாக இருக்கும் நிலை கண்டு புலம்பி தெரிய இடமா? குறை கூறிக்கொண்டு இருக்கிறோமா? சேற்றை கடக்க நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சிந்தித்து செயல்பட நம்மை ஈடுபடுத்துவோமா? மனிதன் குறைவுடையவன் தான். மனிதன் குறைவுடையவன் மட்டுமல்ல, குறை காண்பவனும் கூட. பிறர் குறையை காண்பவர் அரை மனிதன், தன் குறையை காண்பவன் முழு மனிதன். நீங்கள் யார்? மற்றவர்களை இடைபோடுவதில் காலத்தை செலவழிக்காதீர்கள். ஏனெனில் அவர்களை நேசிக்க உங்களுக்கே நேரமில்லாமல் போகும் என்பார் புனித அன்னை தெரேசா. மற்றவர்களை நேசிப்போம், குறை கூறுவதை தடுப்போம், நிறைவை பார்ப்போம், ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்வோம்.